நேயர்களே, இப்போ ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பார்த்துடலாம். சின்ன கலைவாணர் விவேக் ஹீரோவாகவும் அவரோட ஜோடியா சோனியா அகர்வாலும் நடிச்சிருக்கிற படம் பாலக்காட்டு மாதவன். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்துச்சு. விழால கலந்துகிட்ட படக்குழுவினர் மேடையில பேசினதை இப்ப பார்க்கலாம். முதல்ல பேச போறவர் படத்துடைய டைரக்டர். முதல் படமா இருக்கிறதால அதுக்கே உரிய பதட்டத்தோட அவர் பேசுறாரு. என்னோட கற்பனை கதை இது வந்து படமா நான் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது படம் போய் கதை சொன்னேன். அதுக்கப்புறம் படம் வந்து காமெடியாக தான் கன்சீவ் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து ஹீரோவாக பண்ணுறதை வேசர்கிட்ட பேசினேன். வேசர் கதை கேட்டார். அவர் ரொம்ப இதாகிட்டார். சார் ஒரு வார்த்தை சொன்னார், படம் வந்து முழுக்க முழுக்க காமெடியாக இருக்குன்னு சந்திரமோகன், அதுக்கு வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது காமெடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே சாரே இன்வால்வ் ஆகி ரொம்ப என்னோட கதையை வந்து அதே பண்ணியிருக்காரு. கவுண்டமணி செந்தில் ஜோடியோட காமெடி டயலாக்ஸ் உட்பட பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிற ராஜகோபாலுக்கு பாலக்காட்டு மாதவன் 100வது படமா. இந்த படத்துக்கு ராஜகோபால் தான் வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சந்திரமோகன் சார்கிட்ட கண்டிப்பாக சொல்லி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ நான் வந்து வெளியூரில் இருந்தேன், வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு மாதம் வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் சொல்லி என்னை வந்து எழுத வச்சாங்க. சந்திரமுகி படத்துல அதிக டயலாக்ஸ் பேசாம சைலண்டாவே மிரட்டின அகிலாண்டேஸ்வரி அம்மா அதாங்க செம்மீன் ஷீலா இந்த படத்துல தன்னோட ரோல் பத்தி சொல்ல போறாங்க. இது ஒரு சாதாரண கேரக்டர் இல்லை. எனக்கு நடிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ள ஒரு கேரக்டர் என்னுடைய கேரக்டர். நான் எப்போதும் மலையாளத்தில் கூட ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் பண்ணுற ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஒரு இந்த படம் பார்த்தா தான் புரியும் இது மாதிரி கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன்னு. பாலக்காட்டு மாதவன் படத்தோட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினது பாருங்க. என்னோட மியூசிக்ல அனிருத் ப்ரோ பாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் விவேக் சார் பாடலும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. இந்த படத்தோட நாயகன் விவேக் என்ட்ரி ஆகும்போதே அவருக்கே உரிய ஸ்டைல்ல காமெடி அட்டாக் பண்ணாரு. இந்த படத்துல விவேக் வரிகள் எழுதி அனிருத் பாட்டு பாடின விஷயத்தை பத்தி ஆதங்கமா ஒரு விஷயத்தையும் சொல்றாரு விவேக். இந்த நேரத்தில் இந்த செகண்டில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, இப்போ வரைக்கும் இந்த படத்து மேலே யாரும் கேஸ் போடலை. ஆனால் இனிமேலும் போட மாட்டாங்க. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலையும் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அனிருத் வந்து பார்த்தா அவரெல்லாம் வந்து நடுநிசி நாயகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை அனிருத்து கொடுக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் இந்த பசங்கள்லாம் இந்த ராத்திரி தூங்கவே மாட்டேங்கிறாங்கங்க. காலையில் 6 மணிக்கு தான் தூங்குறாங்க, அப்புறம் 4 மணிக்கு இந்த சாயந்தரம் 4 மணிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள போய் கண்டுபிடிச்சி தேடி இன்விடேஷன் கொடுக்குறதோ வைக்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்ததா பேசின அனிருத் விவேக் கிட்ட மன்னிப்பு கேட்டதோட அவரை பற்றின ஒரு புது தகவலும் சொன்னார். 3 years முன்னாடி 3 ஆல்பம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொலவெறி ரிலீஸ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அமிதாப் பச்சன் சார்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வாழ்த்து வருது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, கொலவெறி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து, அதாவது இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து விஷ் பண்ணதே விவேக் சார் தான். அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடுவீங்களான்னு எனக்கு கேட்டார். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய டைமிங்கும் அவரோட டைமிங்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் எப்போவுமே. அவர் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்கும் போது இம்மீடியட்டாக நான் அதை பார்த்துட்டு பாடியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. நம்பர் 1 எனக்கு பாட்டு பிடிச்சிருந்தது. நம்பர் 2 நான் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை.